அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா தூங்கிக்கிட்டு இருப்ப. நீ சரியான சோம்பேறியா இருக்க. அந்த ஆத்தி பெண் யானைகளோட போகும்போது உன்னைய நான் பின்னால போக சொன்னல. இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆத்தி அவங்கள ரகசியமான யானை நீர்வீழ்ச்சிக்கு கூட்டிட்டு போக போகுது. அந்த நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு எனக்கு எப்படியாவது தெரிஞ்சாகணும். தேவையில்லாம என் மேல கோவப்படாத ஷேர்கான். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நான் புடிச்சிட்டு வரேன். அப்படி செஞ்சா நீ உன் உயிரை காப்பாத்திக்கலாம். இல்லனா உன் நிலைமை மோசமாயிடும். புரிஞ்சுதா? இது கொஞ்சம் பாரு பகீரா. இதுதான் இருக்கிறதுலே அருமையான மீன் துண்டில். இது ரொம்ப லேசாவும் அருமையாவும் வளையுது பாரு. சுலபமா மீனை பிடிக்கலாம். என்ன மன்னிச்சிடு பல்லு. அரடி வாழை பிடிக்கவும் இதான் நல்ல தூண்டில். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா மௌகுலி? என் வால்ல இருந்து சீக்கிரம் அதை எடு. சரி, நான் தப்பிச்சிட்டேன். அப்புறமா சந்திக்கலாம். அது வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? வானவில் பாறை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஹாத்திய நான் அங்கதான் சந்திச்சாகணும். எனக்கு குட்டி பிறக்கிறதுக்குள்ள நான் அங்க இருந்து நீர்வீழ்ச்சிக்கு போய் ஆகணும். இல்லன்னா நான் பெரிய ஆபத்துல மாட்டிப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த நதிக்கு ஓரமா போனா போதும். அங்க போறதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. நான் காட்டுறேன். ரொம்ப நன்றி. உனக்கு என்ன ஆச்சு தபாக்கி? இந்த ஷேர்கான் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆத்தி பின்னாடி போகாதேன்னு சொன்னதுக்காக என்னை இப்படி பண்ணிட்டான். அவன் எப்படியாவது யானைகள் போற நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சு யானைகள் குட்டி போடும்போது அதை சாப்பிட திட்டம் போட்டிருக்கான். உடனே உங்க அப்பாவை பார்த்து தகவல் சொல்லுங்க. சீக்கிரம் போங்க. ஓ, நீ எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்க தபாக்கி. நாங்க இப்பவே போறோம். அவர் எங்க இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். சகாராவுக்காக நாம இனிமேலும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஹாத்தி போகாத. ஓ, எப்படியோ வந்துட்டியா? வழி தெரியாம தடுமாறிட்டு இருந்த. ஆத்தி, நானும் கூட வரலாமா? அது கண்டிப்பா முடியாது. எங்களோட இந்த யானை நீர்வீழ்ச்சி ரகசியமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓ, என்ன ஆத்தி, என்ன நம்பலன்னு உனக்கு தெரியாதா? அந்த ரகசியத்தை நான் வெளியே சொல்லவே மாட்டேன். முதல்ல நீ கிளம்பு. எல்லாரும் கிளம்புங்க. நான் இப்ப கிளம்புறேன். நாம அப்புறமா சந்திக்கலாம். நம்ம திட்டம் நல்லா வேலை செஞ்சிருக்கு. போலாம். ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? உங்க எல்லாரையும் நம்ம நீர்வீழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இது யாருக்கும் தெரியாது. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ இந்த மாதிரி செய்யறது சில நேரங்கள்ல ஆபத்துல முடியும். இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா சொல்ல மாட்டேன். ரகசியங்களை நீ கண்டிப்பா பாதுகாப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இங்க இருந்து நீ கிளம்பு.
என்ன அந்த ஹாத்தியை கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, ஆனா நான் மும்மரமா தான் தேடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் நம்பு. அதான் நல்லது. நீ மட்டும் அவங்கள பிடிக்கலன்னா உன்னை சதை எலும்பு இல்லாம உன்னை கிழிச்சு எரிஞ்சிடுவேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். ஏன்னா முக்கியமான வேலை பண்ணும்போது நாம பலு, ஒரு ரகசியத்தை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும்? ரகசியமா வச்சுக்கணும். யாருகிட்டயும் அதை சொல்லக்கூடாது. உன்கிட்ட கூடவா? யாரா இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஆமா மௌக்லி, அது என்ன ரகசியம்? அது என்னன்னா, நான் யானைங்களோட நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ரகசியமாச்சே. உன்னை ஹாத்தி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு நினைச்சியா? இவ்ளோ அப்பாவே இருக்க கூடாது. எப்படி இருக்க? ஓ, மன்னிச்சுக்க. இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹாத்தி. நீ கிளம்பலாம் இங்க இருந்து. எங்களுக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. கிளம்புறியா? சரி சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். ரகசியத்தை காப்பாத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னு தோணுது. ஆனா நான் யானைங்களோட ரகசியமான இடத்துக்கு போய் அவங்க போடுற குட்டிகளை பாக்குறதால இந்த ரகசியம் வெளிப்படாதுல்ல. பிரமாதம். அந்த அப்புவும் ஈட்டாவும் இன்னைக்கு என்ன ரொம்பவே படாத பாடுபடுத்திட்டாங்கப்பா. ஆத்தி தனியாவா? நான் நினைச்சேன் தாய் யானைகளை எல்லாம் பத்திரமா நீர்வீழ்ச்சியில விட்டுட்டு இவன் தனியா இவன் இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு கண்டிப்பா ஷேர்கானுக்கு நான் தான் உணவாக போறேன். என்னது இது? இந்த மோக்லி ஏன் ஆத்தி கண்ணில் படாம இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பதுங்கி போயிட்டு இருக்கான்? ஒன்னும் புரியலையே. அப்படின்னா மோக்லிக்கு இதுதான் யானைகள் நீர்வீழ்ச்சியா? ஆமா, அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஆத்தி திரும்பிட்டான். அந்த யானைகளோட குட்டிகளும் அந்த பொடி பயலும் உங்களுக்கு இன்னைக்கு விருந்தாக போறாங்க. நான் போய் ஹாத்தியை கூட்டிட்டு வரேன். நீ யானைகளுக்கான நீர்வீழ்ச்சிக்கு போ. எப்படியாவது ஷேர்கானை தடுத்து நிறுத்த பாரு. ஷேர்கான், பகீரா, இவங்க எப்படி இங்க வந்தாங்க? நீ தான் எங்களுக்கு வழிகாட்டின மோக்லி. நீ என்ன பின்தொடர்ந்து வந்தியா? எந்த காரணத்துக்கு அவனை உள்ள வர விடாத பகீரா. பல்லுவும் ஹாத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. எல்லாரும் ஓடுங்க. எப்படியாவது இன்னும் கொஞ்ச நேரம் நீ தாக்குப்பிடி பகீரா. சக்காரா, சக்காரா. மோக்லி, மோக்லி சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா காலால தரைய உடைங்க. இன்னும் வேகமா. 1 2 1 2. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா. 1 2 1 2. 1 2 1 2. ஷேர்கான்! ஷேர்கான்! என்னாச்சு? யானைகளுக்கு ஒன்னும் ஆகலையே. மௌக்லி, பகீரா, இவங்கள பாத்தியா ஹாத்தி? எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு.
இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ சொல்றது தப்பு ஹாத்தி. மோக்லி தான் எங்க எல்லாரையும் ஆபத்துல இருந்து காப்பாத்துனா.